இருப்பதிலேயே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே இப்போ அண்ணன் மாதிரி அனுபவமிக்க பேச்சாளர்கள், முன்னோடிகள்லாம் இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே, இதுதான் இதுதான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்ததா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த படையை அனுப்பினாலும் சொல்லுவார்கள், எந்த படையை வழி அனுப்பும் பொழுதும் சொல்லுவார்கள், லா துக்ஸிரில் வஅத் ஃப இன்ன கஸ்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா என்று சொல்வார்கள். அதிகப்படியாக பேசிக்கிட்டு இருக்காத, ஒன்று இன்னொன்றை மறக்கடிக்க செய்துவிடும். நிறைய பேசி அனுப்பிச்சிங்கன்னா டேக்கவே இருக்காது. ஓ, அண்ணன் வந்து இதை சொன்னாங்க, திமுக நகர தலைவர் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னு மக்கள் செல்லும் பொழுது ஒரு கருத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டு பி ஃப்ராங்க் என்ன நினச்சேன் அப்படின்னா, மதரசா நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது நம்ம எதிர்பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு மதரசா நிகழ்ச்சின்னா இப்படித்தான் ஜனரஞ்சகமாக பல மதங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லாமல் ஒரே டோனில் ஒரே ஸ்டைலில் இருக்கும். அப்படி இல்லாமல் ஷேக் ஃபரீத் ஹசரத் அவர்கள் வந்து மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே சமூக நல்லிணக்கம், இஸ்லாத்தை பற்றிய புரிதல், இவை அனைத்தையும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மிக மிக அவசியமாக இன்றைய இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது. மிக மிக அவசியமாக இன்றைய இந்தியாவுக்கு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பொய் செய்திகளையும் பரப்புரைகளையும் திட்டமிட்டு பரப்புபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நேற்றைய தினம் அண்ணன் வந்து எனக்கு நான் ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அண்ணனை ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருக்கேன் அண்ணன் அவங்க மேலே, எக்ஸ்எம்எல்ஏ மேலே. அது ஏன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஒரு நியூஸ் 18 விவாதத்தை முடிச்சுட்டு நான் வந்துகிட்டு இருக்கும்போது 11 மணிக்கிட்ட இருக்கும் அண்ணன் அடிக்கும்போது. எனக்கு முறையாக நம்பர் தெரியல, 2 முறை அடிச்சிட்டாங்களா யாருன்னு தெரியல. நான் கூப்பிடுறேன், வாழ்த்துக்கள் தம்பின்னு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் ஒரு அப்ரிசியேஷன். இப்போ நம்மை விட ஒரு முன்னோடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர், நம்ம அவருக்கு ஈடாக நம்ம எதுலையுமே கிடையாது. ஆனால் நம்மை அழைத்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய தலைவர் இங்கு இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். அது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமானதுன்னு சொல்றேன்னா, நேற்றைய முன்தினம் வந்து நியூஸ் 18 ஒரு விவாதத்திலே கலந்து கொண்டேன். அப்போது நான் சொன்னேன், மும்மொழி கொள்கையை இங்கே திணிக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் இருமொழி கொள்கையிலேயே வி ஆர் ஆல்ரெடி ஸ்டெப் அஹெட், முன்னாலே நாங்கள் நிற்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது எங்க கிட்ட இல்லாத ஒன்று என்ன உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட திணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மும்மொழி கொள்கையில் உள்ள இந்தி திணிப்பை தாண்டி உள்ள சில பிரச்சனைகள், கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா 10வது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இது இருக்கு. 10வது வரைக்கும் நம்மளுக்கு 10வதுல தான் என்னது பப்ளிக் எக்ஸாம். ஆனால் கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்இபியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 4 வகையாக பிரித்து 4 வகையாக வந்து பப்ளிக் எக்ஸாம் வரும், கம்பார்ட்மெண்டலைசேஷன் வரும். அப்போ அது என்னன்னா, அது ட்ராப் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். படிப்பான், அவனுக்கு வந்து அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷனில் வந்து ஒரு 5வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சான்னு வைங்களேன், அதை ஃபெயில் ஆகிட்டானா 6வது போகவே மாட்டான். அதுக்கு தான் நம்ம அதை வேணாங்கிறோம் என்இபி. அதே மாதிரி டிகிரிக்கு போனீங்க அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட்டில் போனீங்க அப்படின்னா 1 வருஷம் படிச்சுட்டாலே அவனுக்கு வந்து டிகிரி கொடுத்துட்றான். 1 வருஷம் படித்தா அதுக்கப்புறம் 2வது வருஷத்தில் நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிப்ளமாஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். அப்போ இதை சுட்டி காட்டி சொன்னேன், என்இபியில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஏன் என்இபியை எதிர்க்கிறோம் அப்படின்னா, 67% ஆஃப் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங். நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் உடைய பத்திரிகையினுடைய செய்தி, பிடபிள்யூ யூனிவர்சிட்டியில் வந்த செய்தி. 67% ஆஃப் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங், பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் தேர் முஸ்லிம் நெய்பர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸ் என்று சொன்னது. தொடர்ந்து எப்போதுமே தினந்தோறும் கிட்டத்தட்ட பீஃபை உண்ணக்கூடிய, மாட்டுக்கறியை உண்ணக்கூடிய முஸ்லிம்களோடு நல்லிணக்கமாக இருக்கும் தமிழ்நாட்டு இந்துக்கள் 67% பேர் இந்தியாவிலேயே அதிகம் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள். இந்தியாவிலேயே அதிகம் கோயிலுக்கு போறவங்க யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள். இதை சொல்லிட்டு நான் சொன்னேன், எங்களிடத்தில் இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கும்போது, நாங்க முன்னோடியா இருக்கும்போது, எங்களுக்குள்ள நீங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு எதுக்கு திணிக்கணும்னு பாக்குறீங்கன்னா, எங்க கல்வியை ஒழிச்சு கட்டிட்டா, எங்க பசங்க நிறைய டிராப் அவுட் ஆயிட்டா, நாங்க நிறைய படிக்கல அப்படின்னா எங்க கிட்ட விழிப்புணர்வு இருக்காது. அப்ப நாங்க எப்படி ஆயிருவோம் அப்படின்னா, கும்பமேளா என்று ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போற பெண்களை படம் பிடிச்சி பணம் சம்பாதிக்கிறான். ஒரு கடவுள் வணங்குற நிகழ்ச்சி அது. அப்ப அவனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு நான் சொன்னேங்க. இதை சொன்னதுக்கு பிஜேபியில் இருக்கிற கல்யாணராமன் ஏன் ட்விட்டர்ல இருந்து அந்த வீடியோவை எடுத்து யோகி ஆதித்யநாத்தை டேக் பண்ணி, யூபி போலீஸை டேக் பண்ணி, இங்க பாருங்க ஒருத்தன், இவன் ஒரு மதவெறியன், அவன் எழுதுறான், இவன் ஒரு மதவெறியன், இங்க பாருங்க ஒருத்தன் கும்பமேளாவை ஒரு அது என்ன விளம்பர நிகழ்ச்சி என்று சொல்கிறான். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்இபி இல்லாம என்இபி வந்துச்சுன்னா, தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் படிப்பறிவு கம்மியா போவோம், பசங்க நின்றுவாங்க படிக்காம.
அப்படி படிக்காம நின்னுட்டா விழிப்புணர்வு கம்மியாயிரும். விழிப்புணர்வு கம்மியாச்சுன்னா ஒரு மத நிகழ்ச்சியில கூட போட்டோ பிடிச்சி போடுற மாதிரி கேவலமானவர்களை தமிழ்நாடு உருவாக்கிறோம். அப்படி இல்லாம நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். பட்டப்பகல்ல ஒரு செய்தியை திருச்சி சொல்றான். அதை தைரியமா ஒரு யூபி சிஎம் டேக் பண்ணி சொல்றான். யூபி போலீஸை டேக் பண்றான். மல்லிகார்ஜுன கார்கேவை டேக் பண்றான். ராகுல் காந்தியை, ஜோதிமணிய, சசிகாந்த் செந்தில, தலைவர் செல்வ பெருந்தகையை எல்லாரும் டேக் பண்ணி போடுறான். அப்ப என்னன்னா, இதை குறிப்பாக முஸ்லிம்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய கல்வி என்பது இட் ஷுட் பி ஆல்வேஸ் யூனிலேட்டரா இருக்கக்கூடாது. நம்முடைய கல்வி அனைத்தையும் உள்வாங்கியதாக, அனைத்து சமூகத்தை பற்றியும் தெரிந்ததாக, அனைத்து சட்டங்களையும் உள்வாங்கி உணர்ந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பட்டப்பகல்லே இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய அசிங்கத்தை, அருவருப்பை, பொய்யை பரப்புகிறான். இப்ப பாருங்க, இதுக்கு யார் உதாரணம்? இப்ப இதுக்கு ஒண்ணு நடக்காது நீங்க நினைக்கிறீங்களா? நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை பத்தி ஒரு கருத்தை பேசினார். அங்க எங்கேயுமே இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படி பேசல. அவங்க பேசின கருத்தே வேற. He is calling for genocide against Hindus அப்படின்னு அமித் மால்வியா ட்வீட் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வழக்கே துணை முதல்வர் மேல இருக்குது. அப்படின்னா இந்த இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு துணை முதல்வருக்கே இந்த நிலை என்றால் அவர் ஸ்ட்ராங்கா நின்றாரு, அது வேற கதை. தமிழ்நாடு என்றைக்கும் முன்னிலை மாநிலம், தமிழ்நாடு என்றைக்கும் முன்னோடி மாநிலம், தமிழ்நாடு எதற்கும் அசராது. இன்னைக்கு பாக்குற நம்முடைய முதல்வர் தேசிய கல்விக்கு கொள்கைக்கு எதிராக உறுதியா நிக்கிறார். 1000 கோடி கொடுத்தாலும் 1000 கோடி நினைக்கிறேன் அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. 10,000 கோடி 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு கர்நாடகாவிலிருந்து ட்விட்டர் ஹேண்டல்ஸ் எடுத்து போடுறான். இப்படி ஒரு முதுகெலும்புள்ள சிஎம் நமக்கு இல்லையே அப்படிங்கிறான். ஆந்திரால இருந்து போடுறான், தெலுங்கானால இருந்து போடுறான், எல்லாரும் கேட்கிறான். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய பலனை அடைப்போவது யார் என்றால் சத்தியமாக சிறுபான்மை சமூகம் அதுல இருக்கு. ஏன்னா இந்த கல்விதான் இந்த மக்களை விழிப்புணர்வடைய வைக்கிறது. கல்விதான் நம்மை ஒற்றுமைப்படுத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அவ்வளவு செய்தி அவர் நகர்மன்ற தலைவர் பேசுறாரு. கல்வி, அந்த கல்வி வரை பேச வைக்கிறது அந்த கல்விதான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மகாராஷ்டிராவிலே புல்கர் அப்படின்னு ஒரு இடத்துல சின்ன பசங்களுடைய ஆர்கான்ஸ் எல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்கிறான். அதாவது குழந்தைங்களை பிடிச்சி கொன்னு அவங்களுடைய கண்ணு, மாக்கானங்க வாழ்ற ஊர் தானே, பட் ஸ்டில் ஜிஎஸ்டியில ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அது. ஆனாலும் மதவெறி பிடிச்சிருக்கிறேன். அப்போ குழந்தைகளை கொன்னு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி விற்கிறான். அந்த புல்கர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரா இந்த அநியாயத்தை செய்யறது அப்படின்னு ஒரு விஜிலண்ட் குரூப்பை உருவாக்குறான். ஒரு விஜிலண்ட் குரூப் உருவாக்கி ஊருக்குள்ளேயே கட்டைய மட்டையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. நைட்ல யாராவது வந்தா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பிடிச்சி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்பாவி 2 சாமியார்கள் அப்பாவி சாமியார்கள் அவங்கள பிடிச்சிட்டு இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு, இவங்க தான் குழந்தைங்களை கொல்றவங்கன்னு பிடிச்சிடறாங்க. அது கிராமம், காடா இருக்குது, கிராமம், ரொம்ப காட்டு பகுதி. அங்க பிடிச்சிட்டு அங்க அந்த ரேஞ்சர் வரார், காட்டுல இருக்கிற ரேஞ்சர் வரார். அந்த ரேஞ்சர் என்ன பண்றாருன்னா, அந்த 2 சாமியார்களையும் செக்யூர் பண்ணிடுறாரு. எதுவும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு. ஊர் மக்கள் இல்லையா, திடீர்னு பறவை போய் அதை அடிச்சிட போறாங்க. ஊர் மக்கள் கொந்தளிச்சு என்ன பண்றாங்க, அந்த போலீஸ்காரன் கையவே போட்டு அடிக்கிறாங்க. கட்டையில அடிச்ச உடனே போலீஸ்காரர் பயந்துறாரு, நம்மளே சேர்த்து அடிச்சு கொண்டு போறாங்க. விட்டோடனே அந்த அப்பாவி சாமியார்கள் ஓடுறாங்க. ஓடுனா அந்த சாமியார்களை கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டுறாங்க. இதான் சப்ஜெக்ட். என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களை கடத்தி கொண்டுறாங்க. நல்லா கேளுங்க, முஸ்லிம் சமூகமே, தாய்மார்களே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களே, பெரியவர்களே, இந்த சிறப்பு மிகு சிறப்பு மிகு இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்கிறேன். இப்படி அடிச்சு கொன்ன உடனே அந்த சாமியார்கள், எனக்கு நிஜமாகவே 2 சூட்டு தண்ணீர் வந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அப்பாவிகள் பாவம், அதை அடிச்சு அப்படியே சிரிச்ச மாதிரியே இறந்துடுறாங்க. அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சிரிச்ச மாதிரியே இறந்துடுறாங்க. அந்த வீடியோ அப்படியே பிடிச்சி முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சாமியாரை அடித்துக் கொன்று விட்டார்கள். முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சாமியாரை அடித்துக் கொன்று விட்டார்கள் அப்படின்னு ட்வீட் போட்டது யார் என்றா, இன்றைக்கு மகாராஷ்டிராவின் முதலமைச்சர், அன்றைக்கு அதற்கு முன்னால் மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ். பரவுது, தீயா பரவுது ஒரு பொய் செய்தி. சப்ஜெக்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, நடந்தது என்னங்கிறது சப்ஜெக்டே வேற. ஆனால் அந்த பொய், அதாவது உண்மை ஊரை சுற்றுவதற்குள் பொய் உலகம் சுற்றி வந்துவிடும். அந்த உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கல்விக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் அனைத்து நம்பிக்கை கொண்டவர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் அழைத்து நடக்கும் இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பானது. எஸ்பெஷலி there are n number of tons of misconceptions against Islam. இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக. ஒண்ணு இல்ல, கும்பமேளா ஈவென்ட்டை குறை சொல்வது யாருன்னா முஸ்லிம்கள் கிடையாது,
சமூக ஆர்வலர்கள், நேர்மையானவர்கள், நீ நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதற்கு இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் பேசி இருப்பது, பன்றிகளுக்குத்தான் அதில் இருக்கக்கூடிய அசிங்கம் தெரியும், கொத்தி தின்னக்கூடிய கேவலம் கெட்டவர்களுக்குத்தான் அதில் இருக்கக்கூடிய அருவருப்பு புரியும், பக்தர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பக்தி தெரியும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். அப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அது பத்தாதுன்னு முஸ்லீம்கள் ஒழு எடுக்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து இதெல்லாம் உனக்கு அசிங்கம் தெரியலன்னு கேட்கறான். கீழே காரி துப்பி இருக்கிறவன் பூரா இந்துக்கள் தான் துப்பி இருக்கான் காரி. ஏன்டா அவன் ஒழு எடுக்கிறான்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி மூஞ்ச கழுவிட்டு போயிட்டே இருக்கிறான். நீங்க குதிச்சு இருந்திருக்கிறீங்க, அது வந்து சுத்தமா இருக்கணுமா இல்லையா? செய்யணும். ஒரு மத நிகழ்ச்சி நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும். அப்ப இன்றைக்கு இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஒழு எடுக்கிறத பத்தி அறிவு இல்லை, அதாவது ஒழு எடுக்கிறத பத்தி நம்ம எத்தி வைக்கல, ஒரு சபையில சொல்லல அப்படின்னா இது அப்படியே பரவும், தீயா பரவும். இதுக்கு தான் வந்து இன்னைக்கு காலையில ஒரு செய்தி படிச்சேன், ஒரு சம்பவம். ஒரு 2 பேர் என்ன பண்றான், டிராவல்ல போறான், போகும்போது தொலைஞ்சிடறான் ஒரு பாலைவனத்தில். அவன் பேர் வந்து மார்க்னு ஒருத்தன், லூயிஸ்னு ஒருத்தன், பாலைவனத்தில் போகும்போது தொலைஞ்சிடறான். அப்படி தொலைஞ்ச உடனே கவனிச்சு பார்க்கறான், சுத்தி முத்தி ஒண்ணுமே இல்லை, பாலைவனமா இருக்கு. ஒரு பிரைவேட் ஜெட்ல போறான், கிராஷ் ஆகி விழுந்துடுறான், எதுவுமே இல்லை. அப்ப எந்திரிச்சு வந்து 2 பேரும் யோசிக்கிறான், எங்கடா இருக்கிறோம் நம்ம அப்படின்னு. எங்க இருக்கிறோம் நம்ம யோசிச்சுட்டு வரும் பொழுது ஒருத்தர் சொல்றான், ஏய் இது வந்து முஸ்லீம் பாலைவனம் மாதிரி தெரியுது, சுத்தி முத்தி எல்லாம் முஸ்லீம் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். அப்புறம் கிட்ட நெருங்க அங்க 4 முஸ்லீம்கள் வந்து ஒரு கும்பலா சேர்ந்து தொழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. அப்படியே ஒரு முக்கியமான இடமா தெரியுது, இங்க போய் நம்ம ஏதாவது உணவு வாங்கிடணும்னு கிட்ட நெருங்கும் போது ஒருத்தன் சொல்றான், முஸ்லீம்கள் யாருக்கு எதுவும் தரமாட்டாங்க, அதனால நான் என்ன செய்யறேன், என் பேரை நான் வந்து அன்வர்னு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொருத்த சொல்றான், அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப கடவுளுக்கு பயந்தவன், நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு. சரி 2 பேரும் போறாங்க. முதல்ல நான் வந்து கடவுளுக்கு பயப்படுற நேர்மையா தான் இருப்பேங்கிறாங்கல்ல, அவன் கிட்ட போய் சொல்றான், ஏங்க என் பேர் வந்து லூயிஸுங்க, பேரை மாத்த சொல்லல அவர், என் பேர் லூயிஸுங்க, நான் இந்த மாதிரி வந்த வாகனம் கிராஷ் ஆகி விழுந்துருச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிட பொருள் இருந்தா. ஐயோ, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் மஸ்ட், விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமானது, உடனே நம்ம லூயிஸுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறார். அடுத்து யார் இருக்கா அம்மா, கவனிக்கிறீங்களா? கஷ்டம்தான். மணி என்ன சொன்னார், 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஏன்னா 9 மணிக்கு தான் மைக்கே பிடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் டோன்ட் வரி, நிறைய எல்லாம் பேச மாட்டேன். ஆனா நீங்க கவனிக்கலன்னு தெரிஞ்சா மட்டும் வெறியாய் பேசிக்கிட்டே இருப்பேன். சரியா? மாஷாஅல்லாஹ், நல்லா கவனிக்கிறீங்க, இட்ஸ் குட். எங்க விட்ட? அவர் வராரு, இப்போ அன்வர் வரார். அன்வர் வந்த உடனே அவர் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அன்வர், எனக்கு தான் சாப்பிட கொடுங்க, ரமதான் முபாரக், நம்ம எல்லாம் நோம்புல இருக்கிறோம் அப்படிங்கிறார். சரியா? இது ஒரு ஜோக்கா நான் படிச்சாலும் இங்க என்ன அப்படின்னா, அவன் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு நான் ஒரு விஷயம் படிச்சது, ரெட்டிஃப்ல படிச்சேன். இது ரெட்டிஃப்ல அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது படிச்சேன். அதாவது அஃபென்ஸ் இல்லாத ஜோக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். நிறைய முஸ்லீம்கள் அகைன்ஸ்ட் அஃபென்ஸ் ஜோக்லாம் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்தது என்னன்னா, முஸ்லீம் அவன் ஜாதிக்காரனுக்கு தான் கொடுப்பான், அதனால நம்ம இப்படி வச்சுக்குவோம்னு ஒரு கருத்தை யோசிச்சான். பாத்தீங்களா? அது யாருடைய பிழை? மிஸ்கன்செப்ஷன்ஸ். அப்ப இதை போக்கும் விதமாக இன்றைக்கு புரட்சிகரமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. புரட்சியாளர் பாலைவன போராளி உமர் முக்தார் விருதுக்கு துளியளவும் தகுதி இல்லாதவன் நான் இருந்தும் அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விருது நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்மெல்லாம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அகைன்ஸ்டா அவ்வளவு போராடுறோம். நியாயமா நாம் எதற்கு போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானியை எதிர்த்து இது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த தேசத்தினுடைய சொத்துகள் அனைத்தும் சூறையாடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தனி மனித பணக்காரனுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்தா நம்ம டக்குன்னு தடார்னு களத்துல குதிச்சு எங்களுடைய சொத்துக்களை பறிக்க பார்க்கறாருன்னு சொல்றோம். அவன் அதை கொண்டு வரதே இதிலிருந்து மடை மாத்திரத்துக்கு தான். எப்போதெல்லாம் பொதுப்படையான விஷயங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறதோ அப்போதெல்லாம் we should gather large in numbers. இது போன்று தேசம் கொள்ளையடிக்கப்படக்கூடிய செயல்கள், இந்த தேசத்திற்கு எதிரான முதலாளிகளுடைய அத்துமீறல்கள், இதில் முஸ்லிம்கள் நாம் குறிப்பாக உலமாக்கள் நாம் அஷ்ஃபகுல்லா கான் தூக்குமேடை ஏறும் பொழுது கூட அவர் அவ்வளவு உறுதியாக சுதந்திர இந்தியாவை ஒரு நாள் என் மக்கள் பார்ப்பார்கள், எனவே ஒருபோதும் இதில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அஷ்ஃபகுல்லா கான் இருந்தார். அஹமதுல்லா ஷா மதராசி என்கின்ற மார்க்க அறிஞர் துறவி வேடம் பூண்டு கொண்டு
துறவி வேடம் பூண்டு கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று மார்க்கத்தில் இந்த சுதந்திர போராட்டம் எவ்வளவு முக்கியமானது என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். அதன் விளைவாக ஆங்கிலேய அரசு அவருடைய தலைக்கு 50,000 காசுகள் விலை நிர்ணயித்த போது அன்றைக்கும் அந்த அயோத்தி மன்னன், அங்கிருந்த அயோத்தி மன்னனுடைய தம்பி பாவன், அவருடைய அந்த பிச்சை காசுகள் 50,000க்கு ஆசைப்பட்டவரை வரவைத்து அவருடைய தலையை துண்டித்து ஆங்கிலேயரிடத்தில் கொடுத்த அந்த 50,000 பெற்றான். எந்த ஒரு காலகட்டத்திலும் குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய உயிரை நீத்தார்கள். இந்த இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் உயிரோடு கொளுத்தப்பட்டது, முதன்முறையாக உயிரோடு கொளுத்தப்பட்டது ஒரு முஸ்லிம் பெண்மணி என்பதை வரலாறு மறக்காது. எனவே இந்த தேசத்தில் நமக்கு இருக்கும் பங்கை உணர்ந்து கொண்டு there are n number of tons of misconceptions against Islam and Muslims. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நிறைய தவறான புரிதல்கள் ஆல்ரெடி இருக்கிறது பத்தாதுன்னு புதுசாகவும் புகுத்துறான். ஏனென்றால் பொய்யை பரப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய மிஷனரி வேலை செய்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை உலமாக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருவருக்கும் ட்விட்டரிலே அக்கவுண்ட் இருக்க வேண்டும். ஐ மீன் எக்ஸ்ல, இப்ப நிக்கக்கூடிய எக்ஸ்ல குறிப்பாக பெருமரியாதைக்குரிய உலமாக்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வளவு தவறான புரிதலும் கருத்தும் அதில் புகுத்தப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா கெட் அவுட் மோடி வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஆர்கானிக்கா சவால் விடுறான், அப்பவே ட்ரெண்ட் ஆகுது ஆர்கானிக்கா கெட் அவுட் மோடி. அண்ணாமலை உட்காந்து சேர் போட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும். 6 மணிக்கு வாங்க, எல்லாரும் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதுல என்ன அவன் தெளிவா இருக்கிறான். அது எந்த அளவுக்கு போகுதுன்னா லட்சங்களை கடந்து மில்லியனை கடந்து போகுது அவன் ட்ரெண்ட். கெட் அவுட் ஸ்டாலின் அவன் போடுறான். ஆனால் எத்தனை பேருக்கு இங்க எக்ஸ்னு ஒரு கருவி இருக்கிறது தெரியும்? we should get ourselves enhanced. நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய உலமாக்கள், சுதந்திர போராட்டத்தில் உயிரை நீத்த ஆலிம்கள், முன்னணியிலே நின்றவர்கள், நாம் இனிமேல் எக்ஸ் தளங்களிலே, இன்ஸ்டாகிராமிலே, முதலமைச்சர்லாம் அவ்வளவு ஆக்டிவா இருக்கார். நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல, எக்ஸ்ல, எல்லாத்தையும் பயங்கர ஆக்டிவ். அப்ப நான் முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். நான் போய் ஒரு நாள் பார்க் ஆஸ்பத்திரி, ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு எங்க ஊர்ல. அந்த ஊர்ல ஒரு முஸ்லீம் பெண் நின்றுகிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட கேட்டேன், எனக்கு தெரியும் அந்த பொண்ணை, அதை ஃபேமிலி கோர்ட்ல பார்த்துருக்கேன் அந்த பொண்ணை. அப்ப நான் கேட்டேன், உனக்கு கோர்ட்ல பார்த்தனே, இங்க நிக்கிறிய? இல்ல திரும்ப சேர்ந்துட்டேன் வீட்டுக்காரோட, கர்ப்பமா இருக்கு, திரும்ப சேர்ந்துட்டேன் வீட்டுக்காரோட. ஏமா அவனையம்மா போய் கல்யாணம் பண்ண, அவன் என்னமா வச்சிருக்கான், அவன் பார்க்கவே எப்படி இருக்கிறான், அவனை போய் கட்டினியா அப்படின்னு வாய் விட்டு கேட்டேன். அப்படி பெரும்பாலும் கேட்கறது இல்லை, மனசாகாம கேட்டேன். அப்ப அவன் சொல்றான், அந்த பொண்ணு சொல்லுது, நான் இன்ஸ்டாகிராம்ல அவரை பார்த்தேன், அழகா இருந்தாரு, அதனால கட்டிட்டேன் அப்படின்னு. எல்லாம் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, ஆனா வேற மாதிரி யூஸ் பண்றாங்க, அதோட அர்த்தம் தெரியாம யூஸ் பண்றாங்க. சோ அது முகநூல், ஃபேஸ்புக் ஆனாலும் இன்ஸ்டாகிராம், இல்லைன்னா திடீர்னு நல்லா யூஸ் பண்றவங்க இருக்கிறான். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அடிப்பேன், உடைப்பேன், குத்துவேன், வெட்டிடுவேன், வஞ்சி சிதைச்சிருவேன் அப்படிங்கிறான் சில பேர். அப்படி இல்லாம ஆக்கப்பூர்வமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த மதரசாக்கள் இருந்து உருவாகி வர வேண்டும். நாங்கள் படித்த புகாரியா மதரசாவிலே எங்கள் பெரும் மரியாதைக்குரிய ஹசரத் மௌலவி மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள் எங்களுக்கு அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, டைம்ஸ் நோ வரும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்தா அதுல வந்து அந்த சென்னை டைம்ஸ் மட்டும் எடுத்துருவாங்க. ஏன்னா அது ஃபுல்லா வந்து சினிமா நியூஸா இருக்கும். எனக்கு கேட்டால் அது கூட ஜெனரல் நாலேஜ் தான். இப்போ அதான் ஜெனரல் நாலேஜ் சேர்த்துட்டாங்க. அதெல்லாம் இந்துஸ்தான் காலேஜுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு போறேன், டைட்டானிக் படத்துல டைரக்டர் யாருன்னு கேட்டு வச்சிருக்காங்க. சரி, வழி இல்லாம அதுவும் ஜெனரல் நாலேஜ் தான் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்பவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரும். பத்திரிகை செய்திகளை நாம் படிக்க வேண்டும், சமூக வலைதளங்களில் நாம் ஆக்டிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆலிம் உலமாக்கல், ஹாஃபிதுகள், எங்க ஹசரத், எங்க மௌலானா ஜமாலி ஹசரத் சொல்லுவாங்க, ஹிப்ஸ் செய்யக்கூடிய 30 ஜுசுக்களை மனனம் செய்வது என்பது உலகத்தில் பெரிய சாதனை. அவ்வளவு பெரிய புத்தகத்தை முழுசா மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறது. அப்படி சாதனை, அந்த ஹிப்ஸ் செய்யக்கூடிய உங்களுடைய மூளை வந்து கத்தி போல ஷார்ப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்ப அவங்களுடைய மூளை வந்து அரசியல் ரீதியாக சுழல வேண்டும், நிறைய பொது தளங்களிலே பொது கருத்துக்களை ஏற்க வேண்டும். இந்து மதத்தை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ மதத்தை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அவங்க ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் நடுநடுங்கி வந்தபோது யாரிடத்தில் அழைத்து சென்றார்கள்? ரசூலுல்லாஹ்க்கு ஹீஸ் க்ளூலெஸ், தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பதட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னபோது முதலாக வரகா பின் நௌஃபல் என்கின்ற முந்தைய வேதங்களின் அறிவு பெற்றவரை தான் அழைத்து சென்றாங்க. அப்ப அவர் தான் சொன்னாரு, முந்தைய நாலேஜ்லாம் எனக்கு இருக்குது, நீங்க தான் கடைசி நபியா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது ஒரு முஸ்லிம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க அநேகமா இறைத்தூதரா இருப்பீங்க, கடைசி இறைத்தூதரா இருப்பீங்க, நான் உயிரோட இருந்தா உங்களை நான் ஏத்துக்குவேன் என்று சொன்னவர் ஒரு முஸ்லிம் அல்ல. அப்படின்னா அந்த வாஸ் நாலேஜ், அதிகப்படியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும்.
பரந்துபட்ட அறிவை நாம் பெற வேண்டும். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்க வேண்டும். முஸ்லிம் நண்பர்களை மட்டும் நாம் வைத்திருக்க கூடாது. பெருமளவிலே இந்து கிறிஸ்தவ நண்பர்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்களில் குறிப்பாக ஆக்டிவாக இருக்க வேண்டும். அரசியல் களங்களிலே நாம் ஆக்டிவாக இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை, கொள்கையை உறுதியாக பற்றி பிடிக்கும் அதே நேரத்தில் சமத்துவ கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த மதரசாவிலிருந்து உருவாகி வர வேண்டும். 5 நேர தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்குமிகு ஈமானிய வாழ்வை வாழ வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த தலைவர் இந்த உலகில் இல்லை என்பதை நாம் நம் வாயில் சொல்வதை விட நம்முடைய செயல்பாட்டை பார்த்து மற்ற சமூகத்தினர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக உங்களை, குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.